கொஸ்டின் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ரீடர் ரைட்டர் ப்ராப்ளம், சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ஒன்லி ஒன் ரீடர் அட் எ டைம் மே ரீட் எ ஃபைல். இப்போ இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரோக்ராம் எழுதுறவர் இருக்காரு, படிக்கிற நம்ம நார்மல் பீப்புள் படிக்கிறவங்க இருக்காங்க, சரிங்களா? ஒரு ஃபைல் வந்து ப்ரோக்ராம் எழுதுறாரு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒன்லி ஒன் ரீடர் அட் எ டைம் மே ரீட் த ஃபைல் அப்படின்றது கரெக்டான்னு கேக்குறாங்க. ப்ரோக்ராமரும் ரீட் பண்ணிக்கலாம், நம்மளும் ரீட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமரும் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம், நம்ம நார்மல் பீப்புள் நம்ம வந்து அந்த ஃபைலை ஓபன் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்லி ஒன் ரீடர் அட் எ டைம் மே ரீட் த ஃபைல். அப்படிலாம் கிடையாது, ஒருத்தர் தான் ரீட் பண்ணணும்னு கிடையாது, ரெண்டு பேருமே ரீட் பண்ணிக்கலாம். ஆனா ஒன்லி ஒன் ரைட்டர் அட் எ டைம் மே ரைட் எ டு த ஃபைல். ஆமா, ஒருத்தர் மட்டும்தான் ஃபைலை ரைட் பண்ண முடியும். கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும், பட் நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். இப்போ ப்ரோக்ராமர் வந்து அங்க ரைட் பண்ணிட்டு இருக்காரு, நான் எடுத்து இங்க ரைட் பண்ண முடியுமா? இல்ல நான் எடுத்து நான் ரீட் பண்ணிக்க முடியுமா? முடியாது. அங்க ப்ரோக்ராமர் ஒன்லி ஒன் ரைட்டர் அட் எ டைம், அவர் வந்து அங்க ரைட் பண்ணிட்டு இருக்காரு, சரிங்களா? சோ அது வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் எடுத்துங்க, எனி நம்பர் ஆஃப் த ரைட்டர் மே சைமல்டேனியஸ்லி ரைட் த ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் த ரைட்டர் வேணாலும் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் எழுதிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. தப்பு. எப்படி நீங்க எழுதுறீங்க, நானும் எழுதுறேன்னா அப்ப அங்க கொலாப்ஸ் ஆயிடும்ல, அந்த ஃபைல் வந்து எப்படி கரெக்டான ஃபார்மேட்ல நமக்கு இருக்கும்? சோ அது தப்பு. அது அந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கக்கூடாது, சரிங்களா? அடுத்தது ஃபோர்த் ஒன் பாருங்க, எனி நம்பர் ஆஃப் த ரீடர் மே ரீட் சைமல்டேனியஸ்லி. அந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் வேணாலும், நானும் ஓபன் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம், உங்க ஃப்ரெண்டும் ஓபன் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமரும் ஓபன் பண்ணி ரீட் பண்ணிக்கலாம். சோ அந்த சென்டென்ஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபிஃப்த் ஒன் பாருங்க, இஃப் எ ரைட்டர் இஸ் ரைட் டு த ஃபைல், ரைட்டர் வந்து அங்க எழுதிட்டு இருக்காரு ஃபைல, நோ ரீடர் மே ரீட் இட். ஆமா, ரீட் பண்ணக்கூடாது. அங்க எழுதிட்டு இருக்காரு, சம் எடிட்டிங் இஸ் கோயிங் தேர், அப்படின்னா நம்ம ரீட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அங்க எடிட்டிங் போயிட்டு இருக்குல்ல, சோ ரீடிங் கிடையாது. சோ அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டான சென்டென்ஸ். பாருங்க, அதுவுமே கரெக்டான சென்டென்ஸ் தான். இஃப் த ரீடர் இஸ் ரீடிங் எ ஃபைல், நான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரோக்ராமர் வந்து சடனா ஓபன் பண்ணி ரைட் பண்ணிக்க முடியுமா? பண்ணக்கூடாது. பண்ணா இங்க எடிட்டிங் ப்ராசஸ் வந்து தப்பாயிடும். அப்ப தப்பான ஃபார்மேட்ல தானே நான் படிச்சுட்டு இருப்பேன். சோ அந்த ப்ராசஸ் கிடையாது. அப்போ இஃப் த ரீடர் இஸ் ரீடிங் த ஃபைல் மீன்ஸ் நோ ரைட்டர் மே ரைட் இட். யாருமே அங்க ரைட் பண்ண மாட்டாங்க, சரிங்க? அப்ப இந்த சென்டென்ஸ் கரெக்டான சென்டென்ஸ். புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிளே கேம் நடக்கும் வேர்ட்ஸ்ல, சரிங்களா? பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் மேட்ச் பாருங்க. டர்ட்டினா அது ஆப்ஷன் பில வந்து ரைட், WRITE ரைட், அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ரைட் பேக் பாலிசின்னு வரும், சரிங்களா? அடுத்தது ரீட் ரைட், அது என்னது? ஒரு பேஜை வந்து ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு, இப்பதானே அதை பார்த்தோம் நம்ம, பேஜ் ப்ரொடக்ஷனுக்காக செட் ஆஃப் ரூல்ஸ் ஒன்று இருந்துச்சு பாத்தீங்களா, இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ரெஃபரன்ஸ் என்னது? பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி. அதை பத்தி நம்ம ப்ராப்ளம்ஸ் போடுவோம் லாஸ்ட்ல, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். வேலிட் பாத்தீங்கன்னா பேஜ் இனிஷியலைசேஷன், சரிங்களா? இது பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்ப்போம். தேர்ட் ஒன் பாருங்க, which of the following write the user single user operating system. சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டிஓஎஸ்னா டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் சிங்கிள் யூசர்னு சொல்லுவாங்க. விண்டோஸ் எம்ஏசினா அதெல்லாம் வந்து என்னது, மல்டி யூசர்ல வந்துருது, சரிங்களா? நெக்ஸ்ட், which of the following commands in Unix is used to send a signal? Kill, சரிங்களா? இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட், Unix is written in which language? C language. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Virtual memory system can implemented by which of the following technique use அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷன். விர்ச்சுவல் மெமரினா என்னன்னா, இப்போ மொபைல் எடுத்துக்கோங்களேன். மொபைல்ல வந்து மெயின் மெமரி ஸ்பேஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மெமரி கார்டு யூஸ் பண்ணிப்போமா, யூஸ் பண்ணி டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது, டேட்டாவை சேவ் பண்றது பண்ணிப்போமா. ஸோ அதே கான்செப்ட் தான். மெயின் மெமரி வந்து கம்ப்யூட்டர்ல வந்து மெயின் மெமரி வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருப்போம், டிரான்ஸ்ஃபர் பண்றதெல்லாம் பண்ணிப்போம். ஸோ அப்போ அது ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுது. என்னது கிரியேட் பண்ணுது? இல்யூஷன். இட்ஸ் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணுது. டெம்பரரி டிரான்ஸ்ஃபரிங் த டேட்டா ஃப்ரம் எங்க இருந்து, ரேம்ல இருந்து டு லோக்கல் டிஸ்க். தட் மீன் டிஸ்க் ஸ்டோரேஜ்ல நம்ம என்ன பண்ணிப்போம், ஸ்டோர் பண்ணிப்போம், சரிங்களா? புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். விர்ச்சுவல் மெமரி இல்லாம கொஸ்டினே வராது, நோட் பண்ணிக்கோங்க. இல்ல எலிமினேட் பண்றதுக்காவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அதோட டைப் தான், விர்ச்சுவல் மெமரியோட ரெண்டு டைப் தான், என்னது, பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷன். 7th ஒன் பாருங்க, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பேஜ் அல்காரிதம் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், பில்லேடி அனாமலின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட்.
அடுத்தது பி பாருங்க, பேஜ் ஃபால்ட். பேஜ் ஃபால்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சப்போஸ் ஒரு போட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, மெயின் மெமரியில கம்ப்யூட்டர் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் போட்டோவை. அந்த போட்டோ இருக்கான்னு நம்ம சர்ச் பண்றோம், அந்த போட்டோ அந்த இடத்துல இல்ல. அப்ப அதுக்கு பேர் என்னது? பேஜ் போட்டோ ஃபால்ட்னு சொல்லுவோம். பேஜ் ஃபால்ட்னா அந்த பேஜ் இல்லைன்னா அது வந்து பேஜ் ஃபால்ட்னு சொல்லுவோம். இப்ப நம்ம போய் அந்த பேஜை தேடுறோம், அந்த பேஜ் அந்த இடத்துல இல்லைன்னா அது வந்து பேஜ் ஃபால்ட். சரிங்களா? ரெக்வஸ்ட் பண்றோம், when you request the page is not in your memory, then that is the page fault. புரியுதா? இப்ப நான் அந்த பேஜ் இல்ல, சரி ஓகே, நம்ம அந்த பேஜை வந்து வேற ஏதாவது இடத்துல இருக்கா, மெமரி கார்டுல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்வாப்பிங் டைம் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைமிங் தான். நான் அந்த ஸ்வாப் பண்ற டைம் இருக்குல்ல, போயிட்டு அந்த இடத்துல இருக்கான்னு செக் பண்றது. a system spends more time to swap page between the memory அண்ட் டிஸ்க். புரியுதா? அந்த டிஸ்க்குக்கும் மெமரிக்கும் நான் ஸ்வாப் பண்ற டைம் தான் என்னது, அதோட அதோட அந்த மீனிங் தான் என்னன்னா த்ராஷிங் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆப்ஷன் சில த்ராஷிங்ல என்ன கொடுத்துருக்காங்க, when the process of the system or running stage கொடுத்துருக்காங்க. ரன்னிங் ஸ்டேஜ்லாம் கிடையாது, அந்த ஸ்வாப் பண்றது தான். அந்த ஸ்வாப்பிங் டைம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் த்ராஷிங். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க, கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7th ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க இன்னொரு தடவை கூட. ஃபோக் வச்சு ப்ராப்ளம்ஸ் வருது, பாத்துக்கோங்க. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எத்தனை ஃபோக் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 இருக்கா? இப்ப இந்த 3 வந்து ஃபார்முலா வந்து இதுதான், 2 to the power of n, தனியா கீழே -1. சரிங்களா? பவர்ல 1 -1 கிடையாது, நார்மல் -1. 2 to the power of n -1. அப்போ 2 to the power of 3 -1 பண்ணா என்ன வருது? 2 to the power of 3 என்னது? 8. -1 பண்ணா 7. ஆன்சர் வந்து 7. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்னா என்னது? சைல்ட் ப்ராசஸ். சைல்ட் ப்ராசஸ்க்கான ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, கர்னல் பத்தி கேட்டிருக்காங்க. நீங்க ஆப்ஷன் பிசிடி பாருங்க. ஆப்ஷன் பிசிடில வந்து பில வந்து கிரிட்டிக்கல் பார்ட்டான்னு கேட்டிருக்காங்க. நோ, இட்ஸ் அ கோர் பார்ட். ஓகேவா? அது ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சாஃப்ட்வேர் விச் மானிட்டர் த ஆப்ரேட்டிங் சிஸ்டமா? நோ, இட்ஸ் நாட் சாஃப்ட்வேர் மானிட்டரிங் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது என்ன பண்ணும்னா கண்ட்ரோல் பண்ணிட்டு அடுத்தது மேனேஜ் பண்ணும். சரிங்களா? மேனேஜ் பண்றதுக்கு லிஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? அதனால ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து ராங். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் பார்ப்போம். 11th ஒன் பாருங்க, ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் இஸ் டிஃபிகல்ட் டு இம்ப்ளிமெண்ட் பிகாஸ் எதுக்கு இது வந்து டிஃபிகல்ட் சொல்றாங்க? ஆப்வியஸா பாத்தீங்கன்னா நெட் செட்ல எல்லாம் வந்து ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து கேட்பாங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான அல்காரிதம் பாத்தீங்கன்னா லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு, அதாவது லீஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்ட் அல்காரிதம் பத்தி கேட்பாங்க. சரிங்களா? அதுல ஒரு 6 அல்காரிதம்ஸ் இருக்கு, 6 or 5 அல்காரிதம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அல்காரிதம், அதுதான் பிலேடி அல்காரிதம் நம்ம படிச்ச பாத்தீங்களா, அனாமலி. சோ அதுதான். நெக்ஸ்ட் ஆப்டிமல் இருக்கு. ஆப்டிமல்னா ஃபியூச்சர்ல இருக்கிறத ஃபியூச்சரை பத்தி எடுக்கிறது. சரிங்களா? அடுத்தது வந்து லீஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்டு பாத்தீங்கன்னா லாங் பேக் யூஸ் பண்ண ப்ராசஸ வந்து எடுக்கிறது. அடுத்தது மோஸ்ட்லி ரீசென்ட்லி யூஸ்டு, அப்புறம் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதோட டெஃபினிஷன்ஸ் என்னன்ற மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க. அப்போ ஆப்வியஸா அது கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த 5 இதுவும் நான் ஒரு கிளாஸ் தனியாவே போட்டுடுறேன். பட் எண்ட் ஆஃப் த வீடியோ ஆப்டிமல் மட்டும் நான், ஏன்னா கேரளா சைட்ல அந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கும் சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுக்கு. சரிங்களா? ஏன்னா அவங்களே அவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்கன்னா அப்ப நம்மளுக்கும் இந்த மாதிரி அவங்க பேட்டர்ன்ல எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்றதுனாலதான் அதை எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்கதான் லாஸ்ட் இயர் வந்து நமக்கு எப்படி டிஆர்பி நடக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கு பிஎஸ்சின்னு சொல்லி நடக்கும். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்டிமலுக்கு ப்ராப்ளம் சம்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. அது நான் எண்ட் ஆஃப் த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு. பட் எல்லாத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலா அது ஒரு 2-3 மினிட்ஸ்லயே நம்ம கத்துக்கலாம் ஈஸியா. ஸோ இதுல என்னது, ஆப்டிமல் பேஜ் ரிப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் என்னது? ஃபியூச்சர் நாலேஜ். ஆப்டிமல்னா ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபியூச்சர். சரிங்களா? ஆப்டிமல் வந்தாலே ஃபியூச்சர் அப்படின்றது உங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட் நான் அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ புரியணுன்றதுக்காக இன்டர்னல் ஃபர்மெண்டேஷன் என்ன, எல்லா ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறது எல்லாம் என்னென்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்டர்னல் ஃபர்மெண்டேஷன்னா என்னன்னா, இப்போ வந்து என்கிட்ட ஒரு 32
எப்படி வச்சுக்கலாம்? ஓகே, என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, ஒரு 32 MB வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 1 GB ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் அந்த வீடியோ வந்து நான் அதில் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணிட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். அப்போ என்னோட ஸ்பேஸ் எவ்வளோ அது ஆக்குபை பண்ணிக்குது? 32 MB வந்து ஆக்குபை பண்ணிக்குமா? மீதி இருக்கிற ஸ்பேஸ்ல எனக்கு என்னவாகுது? வேஸ்டா தானே ஆகுது. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ் மட்டும் ஆக்குபை பண்ணாம மீதி இருக்கிறதுமே எனக்கு வேஸ்டா தானே போகுது. ஸோ அந்த வேஸ்டேஜ் தான் என்னது? இன்டர்னல் ஃபர்மெண்டேஷன் சொல்றாங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, எக்ஸ்டர்னல் ஃபர்மெண்டேஷன் என்னன்னா, ஒரு 10 பைட்டோட ஸ்பேஸ் என்கிட்ட இருக்கு. நான் ஒரு 2 பைட் வந்து ஆல்ரெடி அலோகேட் பண்ணிட்டேன். அந்த 2 பைட் எங்க போய் அலோகேட் ஆயிடுச்சுன்னா, ஒரு 4 பைட்டா ஸ்பேஸ் விட்டுருச்சு. அகைன் அடுத்த 4 பிட்க்கு ஸ்பேஸ் விட்டுருச்சு. இன் பிட்வீன் அந்த 2 பைட் வந்து அலோகேட்டட் ஆயிருக்கு. இப்போ என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, 8 பிட் வீடியோ இருக்கு. நான் வந்து அதை வந்து உள்ள இன்சர்ட் பண்ண பாக்குறேன். அப்ப இன்சர்ட் பண்ணும்போது அது அலோகேஷன் எடுத்துக்குமா? எடுத்துக்காது. ஏன்னா இன் பிட்வீன்ல இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா 4 பிட், லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 4 பிட், இன் பிட்வீன்ல 2 பிட் தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபர்மெண்டேஷன் சொல்றாங்க. புரியுதா நான் சொன்னது? கம்பேக்ஷன்னா என்னன்னு பாருங்க. கம்பேக்ஷன்னா ஒண்ணுமே இல்லை, இந்த எக்ஸ்டர்னல் ஃபர்மெண்டேஷனுக்குள்ள ப்ராப்ளம் நடந்துச்சு பாத்தீங்களா? ஒரு 8 பிட் வீடியோவை நான் என்னால வந்து இன்சர்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த கம்பேக்ஷன் தான் வந்து இதோட சொல்யூஷன் ஃபார் எக்ஸ்டர்னல் ஃபர்மெண்டேஷனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பேக்ஷன். கம்பேக்ஷன் என்ன பண்ணுதுன்னா, டோட்டல் அமௌண்ட் ஸ்பேஸை வந்து ஒன் சைட தள்ளிடும். நான் டூ பைட் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் ஏதோ சம்திங் ஒரு பிக்சரோ வீடியோவோ அது வந்து ஒரு ஒன் சைடு தள்ளிட்டு மீதி இருக்கிற ஸ்பேஸ் வந்து இப்ப நாட் யூஸ் ஸ்பேஸா தானே இருக்கும். அந்த ஸ்பேஸை வந்து நம்ம ஒரு இப்போ வீடியோ அப்லோட் பண்றதா அந்த 8 பிட் வந்து அது அலோகேட் பண்ணிக்கும். நான் சொன்னது புரிஞ்சுதா? ஸோ தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறத வந்து ஒன் சைடு தள்ளி விட்டுட்டு நம்ம வீடியோ இப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பேஸா அப்படின்னு சொல்றதுதான் கம்பேக்ஷன். சரிங்களா? சுருக்கிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். என்ன கேட்டிருக்கான்? வேஸ்டிங் ஆஃப் மெமரி. பார்த்தோன்னே எடுத்துடலாம். இன்டர்னல் ஃபர்மெண்டேஷன். ஓகேவா? க்ளோஸ்டு சைஸ் டு ரெக்வஸ்ட் 13th ஒன் பாருங்க. க்ளோஸ்டு சைஸ் டு ரெக்வஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல, அது என்னதுன்னா பெஸ்ட் ஃபிட். ஓகேவா? ஒன்ஸ் இது ஃபுல்லா ரீட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து கூட கொஸ்டின் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு இமேஜ் நான் போட்டிருக்கேன். அந்த இமேஜை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். பாருங்க, ஒரு 30K ரெக்வஸ்ட் பண்ணுது. எதுல போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எடுத்துக்கோங்க. பெஸ்ட் வந்து ரொம்ப நியரஸ்ட் 13னா அப்போ 14 அந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணும். எது நியரஸ்ட்ல இருக்கோ அதுக்குள்ள போய் அலோகேட் பண்ணிக்கும் ஸ்பேஸ். ஓகேவா? இப்போ 14 ஸ்பேஸ் இருக்குன்னா நியரஸ்ட் ஸ்பேஸ் தானே, அப்போ 1 தானே கம்மி ஆகுது. அதனால அது போய் அலோகேட் பண்ணிக்கும். க்ளோசஸ்ட். சரிங்களா? எவ்வளவு க்ளோஸா இருக்கு பாருங்க. 13க்கு க்ளோஸ் என்னது 14. ஸோ அதுக்குள்ள போய் ஃபிக்ஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபிட் வந்து அதுலாம் பார்க்காதுங்க. அது ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதுல போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ல அது போய் ஃபிக்ஸ் ஆயிக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு பாய்ஸ் வந்து ட்ரெஸ் எடுக்கிற கான்செப்ட் எடுத்துக்கோங்க. எது பாக்குறாங்களோ அது பிடிச்சதை எடுத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் எது அதிகமா ரேட் இருக்கோ, எது நிறைய போயிட்டு அலையும், ஃபுல்லா அலைஞ்சிட்டு எதுல அதிகம் ரேட்டோ அந்த மாதிரி இருக்கிறது தான் அது சூஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா மறக்காது. the total number of available frame expect pay sharingல தான். சரிங்களா? அது டைரக்ட் கொஸ்டின் தான், அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸ்டார்வேஷன் என்னன்னு சொல்லியிருக்கேன். லாங் டைம் வெயிட், ரொம்ப நேரம் வெயிட் பண்றது தான் ஸ்டார்வேஷன். அப்ப ரொம்ப நேரம் வெயிட் பண்றது வந்து மே காசஸ் டெட்லாக்கா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாலும் அந்த ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, டெட்லாக் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. சரிங்களா? அப்போ வந்து இதுக்கு என்னது, இந்த சுச்சுவேஷன் வெயிட்டிங் வரும்போது என்னது இதுல ஸ்டார்வேஷன் சொல்லி மார்க் பண்ணிடணும். 16th ஒன் பாருங்க, பேங்கர் அல்காரிதம் என்னது? டெட்லாக்கோட அவாய்டன்ஸ் மெத்தட். சரிங்களா? அங்க பாருங்க எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டெட்லாக்கோட அவாய்டன்ஸ் மெத்தட். 17th ஒன் பாருங்க, மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்செப்ட். அதை அப்படியே ரீகால் பண்ணிடுங்க. ஓகேவா? இது வந்து டெட்லாக் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன், நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டென்ட் சொல்ல ஸ்டோரி மாதிரி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரி மாதிரி சொல்றேன், அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோதுக்காக ஞாபகம் வச்சுப்பேன்னா டெட்லாக் கான்செப்ட். இதெல்லாம் மறந்துடும் கண்டிப்பா. இப்போ நீங்க ஒருத்தர் நியூவா படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது மறக்க தானே செய்யும். ஸோ அதனால இந்த கான்செப்ட் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜுவல் வச்சுட்டாங்க, ஏதோ சம் ப்ராப்ளம், ஜுவல்லால சம் ப்ராப்ளம். அதனால ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, பேங்க்ல போய் லோன் கேட்க போறாங்க. பேங்கர் அல்காரிதம் அதான், பேங்க்ல போய் லோன் கேட்க போறாங்க. லோன் கேட்கறதுக்கு போகும்போது சப்போஸ் லோன் தரலன்னா டெட்லாக் ஆகுறதுக்கு, டெட்னஸ் ஆகுறதுக்கான நிலைமையும் போயிடும்ல அவங்களுக்கு. அதனால டெட்லாக்கான ப்ராசஸும் இருக்கு, இல்லைன்னா டெட்லாக்
ஆகாம போறதுக்கான ப்ராசஸும் இருக்கு. இப்போ டெட்லாக் ஆகுறதுக்கான ப்ராசஸ் என்னென்ன கண்டிஷன் இருக்கும்? பேங்க்ல போய் லோன் கேட்கும் போது அவங்க சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் நான் லோன் தருவேன், 2 பேருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்புறம் ஹோல்ட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வெயிட் பண்ணிடுவாங்க பேங்க்ல லோன் தராம. அப்புறம் நோ ப்ரிவென்ஷன்னா ஃபோர்ஸா வந்து பேங்க்ல போய் அமௌண்ட் வாங்க முடியாதுல்ல, அப்படி சர்க்குலர் வெயிட்னா சுத்த விட்டுருவாங்க லோன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு. இதுதான் கண்டிஷன் டெட்லாக் ஆக்குறதுக்கு. ஏன்னா பேங்க்ல வந்து லோன் தரலன்னா டெட்லாக் ஆயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தானே கண்டிஷன். அப்போ டெட்லாக் ஆகாம இருக்கிறதுக்கு, இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், பேங்க்ல போய் லோன் கேட்கறதுக்காக போறோம். சரிங்களா? பேங்கர் அல்காரிதம் என்ன? டெட்லாக்க அவாய்ட் பண்றதுக்கு. அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா சூப்பரா போச்சு, நோ டெட்லாக் அவாய்டன்ஸ், அதுதான். சரிங்களா? அடுத்தது பாருங்க, சேஃப் ஸ்டேட்னா அவங்க சேஃப் ஸ்டேட்ல இருக்காங்க, சேஃபா கிடைச்சிருச்சு அமௌண்ட்னா நோ டெட்லாக். அன்சேஃப் ஸ்டேட்னா அமௌண்ட்டே கிடைக்கலன்னா டெட்லாக் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி. சரிங்களா? ஸ்டார்வேஷனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, ஸ்டார்வேஷன் பண்றாங்க, அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, அப்படின்னா லாங் டைம் வெயிட்ல இருக்காங்க. டைம் வெயிட்ல இருந்தாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. லாங் டைம் வெயிட்டுக்கான சொல்யூஷன் என்ன? ரோல் பேக் பண்ணுவாங்க. மறுபடியும் போய் ரெக்வஸ்ட் பண்றது. ரோல் பேக்னா மறுபடியும் போய் கேட்கறது. சரிங்களா? ரோல் பேக் தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் டெட்லாக்னா இன்ஃபினிட் டைம் வெயிட் பண்றது தான் டெட்லாக். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது டெட்லாக். கொடுக்கவே மாட்டேன்னு அலை கிடைக்கிறது. ரெக்வஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு டைம் ஆஃப் இன்டர்வல். ரெக்வஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஃபிக்ஸ்டு டைம் ஆஃப் இன்டர்வல் ஃபிக்ஸ்டு. ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இருப்போம், அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இருக்குல்ல. சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கா? 18th கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பில்லேடி அனாமலி வந்து என்னது? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான், அதை பத்தி தான் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டோட ப்ராப்ளம்ஸ் நம்ம போடும் ப்ராப்ளம்ஸ், தட் மீன் அது ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது அதுல பேஜ் ஃபால்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? மிஸ்ன்னு சொல்லுவாங்க. பேஜ் ஃபால்ட் தான் என்னது? இன்க்ரீஸா இருக்குமா. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். Degree of multi-programming is decided by long-term scheduler. போன வீடியோ யார் பார்த்திருந்தீங்கன்னா அதுல டெஃபினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பேன், நீங்க படிச்சிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ இந்த சம் பாருங்க, இங்க நம்பர் ஃபுல்லா நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ LRUனா லீஸ் ரீசன்ட்லி யூஸ்ட் 3 ஃப்ரேம் சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும். 3 ஃப்ரேம் சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து ஃப்ரேம் 1, இது ஃப்ரேம் 1, இது ஃப்ரேம் 2, இது ஃப்ரேம் 3 நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஈஸி மெத்தட்லயும் போடலாம், பட் இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இவ்வளவு டீடைலா போடுறேன். இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, லீஸ் ரீசன்ட்லி யூஸ்னா லாங் பேக். லீஸ்டா எது நம்ம யூஸ் பண்ணிருக்கோமோ அதுதான் எடுத்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படின்னா நம்ம இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக லாங் பேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் இன்ட் நான் கொடுக்குறேன், லாங் பேக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இதோட பேர் வந்து லாங் பேக் கிடையாது, லீஸ் ரீசன்ட்லி யூஸ்ட். சரிங்களா? அது வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு போறீங்கன்னு சொல்றதுக்காக லாங் பேக்னா பின்னாடி எது யூஸ் பண்ணுமோ அதுதான் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் 2 இருக்கு, இங்க 2 இருக்கிறதுனால நான் 2 எடுத்துக்கிறேன். 2 அடுத்த ஃப்ரேம்ல மறுபடியும் 2, நெக்ஸ்ட் 0 இருக்கு, 0 போட்டுக்கிறேன். அடுத்தது பாருங்க, மறுபடியும் 2 0, நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு? 3 இருக்கு, அதை எடுத்து மேல இருக்கு. இப்போ 3 ஃப்ரேமும் வந்து ஃபில் ஆயிருச்சா? இதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் நடக்க போகுது. 3 ஃப்ரேமும் ஃபில் ஆயிருச்சு. இதுல ஹிட்டோ ஒரு ஹிட் ஆர் மிஸ் எதுவுமே வரல. மிஸ்னா இதுதான் சொல்றது, என்னது? வாட் இஸ் தட்? I forgot. சரி, ஓகே, மிஸ்னு வச்சுக்கோங்க. மிஸ் MISS மிஸ். நான் கடைசியில சொல்றேன், கொஸ்டினை பார்த்தோன்னே மிஸ் அண்ட் ஹிட் அப்படின்னு சொல்றது. ஹிட்னா ரிப்பீட்டா அதே நம்பர் வந்துச்சுன்னா அது ஹிட்னு சொல்லுவாங்க. மிஸ்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கலன்னா அது மிஸ். மிஸ்னா இன்டூ போட்டுக்கிறேன், ஹிட்னா டிக் நான் அடிச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ புரிஞ்சுக்க நான் சொன்னது. இப்போ அடுத்தது நான் எடுத்துக்கிறேன், 7 எடுக்க போறேன். இப்போ இதுல நான் எதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 7 ரீப்ளேஸ் பண்ண போறேன்னா, இந்த எது லாங் பேக்ல நான் யூஸ் பண்ணது 2 தானே லாங் பேக்ல யூஸ் பண்ணேன், அதனால இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் 7 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுக்க நான் சொன்னது? 7 ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன், தென் 0, தென் 3. அப்போ இதுல வந்து ரிப்பீட் ஆன நம்பரை நான் இது பண்ணேன், இல்ல டிஃபரெண்ட் நம்பர் தானே, அப்போ அது என்னது? மிஸ். சரிங்களா? மிஸ். புரிஞ்சுதான சொன்னது? இப்ப மிஸ். அடுத்தது பாருங்க, இதுவும் மிஸ், இதுவும் மிஸ், இதுவும் மிஸ், எல்லாமே மிஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 0 வந்து வந்த நம்பரே தான் வரப்போகுது. இப்ப இங்க 7 0 இருக்கிறது ஆல்ரெடி இருக்குதானே, அப்போ நம்ம அது வந்து ஹிட்னு எடுத்துக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? 0 வந்து என்னது? ஹிட் ஆயிருக்கு, அதாவது ரிப்பீட் ஆனதே வந்திருக்கு. 0 வந்து ஹிட். 0 வந்து என்னது? ஹிட். நான் என்ன சொன்னேன்? டிக் போடுறேன்னு சொன்னேன். டிக் போட்டுட்டேன்னா அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் வந்து 1 எடுக்க போறேன். 1 எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எது லாங் பேக் யூஸ் பண்ணது? 0 இங்க வந்து பாருங்க 0 0 0 எடுத்திருக்கேன். ஆனா 0 இப்பதானே ஹிட் ஆயிருக்கு, அப்ப 0 எடுக்க கூடாது. 0ன்றது ரீசன்ட்டா இப்ப யூஸ் பண்ணிட்டோம் நம்ம. அப்போ எது லாங் பேக்கா யூஸ் பண்ணது? 3 தான். 3 or 7. சோ 7 இப்ப 2 டைம் தான் வந்திருக்கு. 3 தான் 1 2 3 3 தடவை வந்திருக்கு பாருங்க. அப்ப லாங் பேக் யூஸ் பண்ணது என்னது? 3 தான். அப்ப 3 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நான் இந்த இடத்துல என்ன போடணும்? 1 போடணும். சொன்னது புரிஞ்சுதா? 1 போடணும். 1 போட்டுட்டு அந்த நம்பர்லாம் அப்படியே தான் எழுதிக்கணும். மறுபடியும் இதெல்லாம் எழுதிட்டேனா, இப்ப இது என்ன ஆயிடுச்சு? மிஸ். ஹிட் ஆகல, ரிப்பீட் ஆகல. இப்போ 0 பாருங்க, 0 வந்து ஹிட் ஆயிருக்கா? அகைன் 0 என்ன பண்ணுது? ஹிட் ஆகுது. டிக் போட்டுக்கலாமா? 7 0 1. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கு? ஹிட்னா டிக்.
புரிஞ்சுதா நான் சொன்னது? 0 தான் ஹிட் ஆயிருக்கு. அடுத்தது 4 நான் லாங் பேக் எது யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தாலே தெரியும். இப்பதான் 0 யூஸ் பண்ணிட்டோம். 1 இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணோம். பட் 7 தான் என்னது லாங் பேக்கா 1 2 3 4 டைம் வந்திருக்கு. இதெல்லாம் பாருங்க கம்மியா. ஹிட் வந்து இப்பதான் யூஸ் பண்ணோம். அப்போ 7 தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். 7 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும்? 4 போடணும். அடுத்தது 0 1. சொன்னது புரியுதா? அப்போ 4ன்றது என்னது? மிஸ், ஹிட் ஆகல. சரிங்களா? அடுத்தது 2 எடுக்கணும். 2 எடுக்கலாமா? 2 வந்து என்ன பண்ணுது? எங்க போடுறதுன்னு பாருங்க. 0 வந்து இப்பதான் ஹிட் ஆயிருக்கு. 4 இப்ப போட்டது. அப்ப 1 தான் கேன்சல் பண்ணணும். 1 கேன்சல் பண்ணி 2 போட்டுட்டு 0 4 இது ரெண்டு அப்படியே தான் எழுதிக்கணும். சரிங்களா? அப்ப இதுவும் என்னது? மிஸ். இப்ப பாருங்க இங்க 2 ஹிட் ஆகுதா? 2 இங்க இருக்கு ஆல்ரெடி. அப்ப இது என்னது? ஹிட். 2 வந்து என்னது? ஹிட். இது வரைக்கும் 3 ஹிட் வந்திருக்கு. 1 2 3 ஹிட் வந்திருக்கு. அடுத்தது பாருங்க 3 எங்க ரீப்ளேஸ் பண்ணலாம்? எது லாங் பேக் யூஸ் பண்ணது பாருங்க. இப்பதான் 0 யூஸ் பண்ணோம். ஆமாவா? 0 யூஸ் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல வந்து 4 யூஸ் பண்ணோம். அப்ப இங்க என்ன அடிக்கணும் சொல்லுங்க? 2 இப்ப யூஸ் பண்ணது 0 அடிச்சிடலாமா? ஏன்னா 4 வந்து இப்பதான் இது பண்ணது. இப்ப போட்டோம். இதுக்கு 0க்கு முன்னாடி தானே போட்டிருக்கோம். அதனால 0 அடிச்சுட்டு இந்த இடத்துல 3 போடணும். சொன்னது புரிஞ்சுதா? இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுது பாருங்க. 4 2. நீங்க இது கேர்ஃபுல்லா பாத்துட்டே வரணும். எது ஹிட் எது இதுன்னு சொல்லிட்டு. இது வந்து மிஸ், ஹிட் ஆகல. இப்போ அகைன் எனக்கு என்ன வருது? 0 வருது. 0 எதை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? 4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு 0 போட்டுட்டு 3 2. ஏன்னா 4 தான் என்னது? லாங் பேக் யூஸ் பண்ணது. லாங் பேக்கா யூஸ் பண்ணது. இப்போ அகைன் எது செக் பண்ணுங்க? 2 வந்து ஹிட். 2 வந்து என்னது? ஹிட். எழுதிக்கோங்க 2 ஹிட். இங்க என்ன ஹிட் ஆச்சு? 2 ஹிட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன ஹிட் ஆச்சுன்னு சொன்னா 2 ஹிட் ஆயிருக்கு. சோ 2 வந்து ஹிட். இப்போ அகைன் வந்து 1 போடணும். 1 னா என்ன ஸ்ட்ரைக் அவுட் பண்ணனும்? 3 போட்டு 3 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஏன்னா 3 தான் லாங் பேக் யூஸ் பண்ணோம். இங்க வந்து 1 வந்துரும். 1 வந்துருச்சா? இப்போ இங்க என்ன வருது? 0 2 அப்படியே தான் இருக்கும். இப்போ இது என்னது? மிஸ். அகைன் பாருங்க இங்க 2 வந்து என்ன ஆகுது? ஹிட் ஆகுது. தெரியுதா? 2 வந்து என்னது? ஹிட். சோ இது மிஸ். இது வந்து 2 அகைன் ஹிட் ஆகுது. ஓகேவா? இப்போ 0 பாருங்க. 0வும் ஹிட். 0வும் என்னது? இங்க 0 இருக்கா? 0வும் என்னது? ஹிட் ஆகுது. தென் இங்க நான் இடம் பத்தலன்னு போட்டுக்கிறேன். 2 1 0 3 ஃப்ரேம் இருக்கு. இப்போ நான் அகைன் என்ன எடுக்கிறோம்? 0 ஹிட் ஆயிருச்சு. 7 எடுக்கிறேன். 7 நான் லாங் பேக் யூஸ் பண்ணது என்னது? 0 இப்பதான் ஹிட் ஆச்சு. 2 இப்பதான் ஹிட் ஆச்சு. அப்ப நான் எதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்? 1 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்? 7 போடணும். 7 போட்டுலாமா? இப்போ மீதி இருக்கிறது அப்படியே வந்துடும். சொன்னது புரிஞ்சுதா? இதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். சோ இந்த காலம் தான் இங்க வந்திருக்கு. ஓகேவா? இது ரெண்டும் சேம் தான். அப்போ இது என்னது? மிஸ். 1 பாருங்க. 1 எங்க போடணும்னு 2ல அடிச்சுட்டு 1 போடணும். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. இதுவும் மிஸ். இப்போ 0 பாருங்க. ஹிட். 0 வந்து ஹிட் ஆயிருக்கு. 1ம் என்னது? ஹிட். 0 ஹிட் 1 ஹிட். சொன்னது புரிஞ்சுதா? ஹிட்னா என்னது? சேம் நம்பர் தான் ஹிட்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ எத்தனை மிஸ் ஆயிருக்குன்னு என்னங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. Somewhere I made a mistake. 1 2 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? 12. 20th பாருங்க. என்ன கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட்னா மிஸ்ஸ பத்தி பேசியிருக்காங்க. ஹிட் கேட்கல. இப்ப ஹிட் கேட்கறதா இருந்தா நம்பர் ஆஃப் ஹிட்னு கேட்பாங்க. ஓகேவா? பேஜ் ஃபால்ட்ஸ பத்தி பேசியிருக்காங்க. அப்போ எவ்வளவு நம்மளுக்கு மிஸ் ஆச்சு? மிஸ்ன்னு நான் இன்ட்டுவா போட்டேன் பாத்தீங்களா? அந்த இன்ட்டு எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிடணும். சரிங்களா? இது மாதிரி நான் ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருக்கேன். நீங்க அதை போட்டுட்டு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் என்னவோ நான் அதை பின் பண்றேன். இல்லைன்னா உங்களுக்கு பர்சனலா கமெண்ட்ல நான் சொல்றேன் ஆன்சர் என்னன்றது. தேங்க்யூ.